பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் புஸ்தகம் 1-2 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவனுக்கு பிரியமான தேவஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாயிருந்தது. ஒரு ஒழுங்கின்மை என்று நாம் சொல்வோமாகில் அது எப்போ வருதுன்னு கேட்டா, நம் வாழ்க்கையில முறை தவறி சில காரியங்களை செய்யும் பொழுது, ஒழுக்கமற்ற காரியங்களை செய்யும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது அது ஒழுங்கின்மையாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது இருள் அப்படின்னா பாவம் என்று. அதை தான் நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 9 வாசிக்கிறோம் 3. இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று. அப்போ ஒரு பாவ இருள் இருக்கிறது. அந்த இருள் விலகணும்னா அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வரணும். கர்த்தரை அறிகிற அறிவின் வெளிச்சம். அந்த வெளிச்சம் தான் நம்ம வாழ்க்கையில பாவத்தை மாற்றும். கர்த்தர் பார்க்கும் பொழுது இந்த பூமி ஒழுங்கின்மையும் பெருமையுமா இருந்தது. அப்போ மட்டுமா ஒழுங்கின்மையா இருந்தது? இன்னைக்கும் அநேகருடைய வாழ்க்கை ஒழுங்கின்மையா தான் இருக்கிறது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எரேமியா புஸ்தகம் 4-22 சொல்லுகிறது, என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. பாருங்க, அங்க வாசிச்ச அதே வசனத்தினுடைய இணை வசனம் தான் இங்க. தேவனை அறிகிற அறிவு இல்லைன்னா அங்க ஒரு ஒழுங்கின்மை வருகிறது. திருச்சபை ஜனங்களே, செவி கொடுத்து கேளுங்க, இது உங்களுக்காக வருகிற கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தரை அறிகிற அறிவினாலே நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவையிருளையும் நீக்கி கர்த்தருக்கு பிரியமா நம்ம வாழ்வோம். அவருடைய அறிவு தான் நம் வாழ்க்கையில் இருக்க இருளை மாற்றும். இந்த வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது நம்மை அநேக ஜனங்களுக்கு சாட்சியாக நிறுத்துவார் என்று சொல்லி இந்த காலை வேளையில உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you.